இந்த திமுக ஆட்சி தான் பழனிசாமி இவர் முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்பு பழனிசாமி ஆட்சியில் ஊழல் பெருக்கெடுத்து வருது, பழனிசாமி உள்பட அனைவரும் ஒரே ஊழல் செய்திருக்கிறார்கள், இவர்கள் மீது தனி நீதிமன்றம் அமைத்து சட்டப்படி அவர்களை தண்டிப்பேன், தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னார். அதுபோல் கொடநாடு கொலை வழக்கில் முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பலமுறை நான் கொலை குற்றவாளியை நெருங்கிட்டேன்னாரு. இன்னைய வரைக்கும் நெருங்கிட்டு தேடிட்டு இருக்காங்க, 4.5 வருஷம் ஆகிட்டு. இந்த பழனிசாமி மேலேயே நடவடிக்கை எடுக்காத இந்த அரசாங்கம் ஒருவேளை மீண்டு வந்தாலும் விஜய் என்ன பண்ணிட முடியும்? கரெக்டாக இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களே ஒன்றும் பண்ணலை. சும்மா 4-5 மந்திரிகள் முன்னாள் அமைச்சர் மேலே கேஸ் ஒன்றி போட்டு வச்சுட்டு ஓட்டுறாங்க. எதுக்கு பயமுது? இப்போ என்ன நான் சொன்னேன்ல, இப்போ விஜய் வெளியில் வர்ற வரைக்கும் தான் அந்த தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பழனிசாமி சோர்ந்து போயிருக்கவங்களை ஏமாத்துறதுக்காக செய்கிறாரு. விஜய் வெளியில் வந்து பேசிட்டாருன்னா மதுரை மாநாட்டில் சொன்ன மாதிரி முடிஞ்சிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க கட்சி நிர்வாகிகளை பழனிசாமிக்கு பொய் சொல்கிறாருன்னு பதில் சொல்லிட்டாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நான் கூட்டணி எல்லாம் பேசலை, அது தொண்டர்களை பார்த்து எப்படி உற்சாகமாக குதிச்சார் பார்த்தீங்களா, அவர் சின்ன பையனுங்க குதிக்கிற மாதிரி, சின்ன 4 வயசு பையன் மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அந்த மாதிரி பறக்குதுன்னு இவங்க ஆளுகளே கையில் கொடுத்து வருது. இப்பேற்பட்ட பழனிசாமி செங்கோட்டனை நீக்குவதற்கு தகுதியற்றவர். தான் ஏதோ காலம் செய்த கொடுமை, காலம் செய்த சதி போல புரட்சி தலைவர் இயக்கம், துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் ஒரு துரோகியின் கையில் இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. குரங்கு கையில் சிக்கிய பூமாலை போல. அதை அங்கே உள்ள தொண்டர்கள் இனியும் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. தேர்தலில் பழனிசாமியை வீழ்த்திவிட்டு அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது, அண்ணன் செங்கோட்டையன் கையில் இருக்கிறது. அதை உறுதியாக நாங்கள் புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அதே சட்டத்திட்ட விதிகளோடு இன்றைக்கி ஈடிஎம்கேயாக இருக்கிற அந்த கட்சியை ஏடிஎம்கேயாக மாற்றுவோம், அதை உறுதியாக சொல்லிக் ஒரு அழுத்தமும் இல்லை. சும்மா பொய் தான் முதலமைச்சராக தொடர்ந்து ஆர்கே நகரில் இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டதும் பயம் வந்துட்டு, ஜெயிச்சு வந்தோன்னா முதலமைச்சர் இடத்துக்கு போட்டிக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறது. அதுமாதிரி சின்னம்மா ஜெயிலில் இருக்கிறப்ப நீக்கிடுவோம், வெளில வந்தாங்கன்னா பொதுச் செயலாளராக தான் ஆக முடியாது. அதுமாதிரி அண்ணன் செங்கோட்டையன் என்ன சொன்னார், எல்லாரையும் ஒன்றிணைங்கன்னு தான் சொன்னார். அதில் கூட பொதுச்செயலாளர் முடிவெடுங்கன்னு சொன்னார். நான் அதை ஏற்றுக்கவே இல்லை. இவர் யார் பிஸ்கோத்து, இவர் எங்களை ஏற்றுக்கிறதுன்னு கேட்டேன் நான் அப்பயே. அதனால் பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையன் சொன்னது போல் துரோகத்திற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும், அதுக்கு முழு தகுதி உடையவர் பழனிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.